சிஎம் சார், உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை வெளியிடுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் வெளியிடுங்க. அவங்களோட சிசிடிவி கேமராவில் அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு போனது, அதே மாதிரி அவங்க என்ன மாதிரி வாக்குமூலம் கொடுத்தாங்களோ அந்த வீடியோ வெளியிடுங்க. குற்றத்தை எப்படி ஒப்புக்கொண்டாங்கன்றதை பற்றி வெளியிடுங்க. அப்போ தான் அதை மக்கள் நம்புவாங்க. எல்லாமே உங்களோட ஆட்சியில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த டிரான்ஸ்பரன்சி எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் அதை எல்லாருக்கும் மக்களுக்கு காட்டுங்க. இதில் ஒரு குற்றவாளி நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு விசாரணை கூட்டு போகும்போது பேசின வீடியோ ஒன்று வெளியே வந்திருக்கு. இதை நம்பி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ தப்பு இருக்குது, இவன் உண்மையான குற்றவாளியா என்னன்னு தெரியல அப்படின்னு சில பேர் பேச தொடங்கிட்டாங்க. நாளைக்கு அவனை என்கவுண்டர் நீங்கள் பண்ணினாலும் சரி, இல்லை பெரிய கடுமையான தண்டனை கொடுத்தாலும் சரி, சில குரூப் வந்து அவன் நல்லவன்னு சொல்லி கொடி தூக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே வெளிப்படையாக வீடியோவோட வெளியிடுங்க ப்ளீஸ். பெண் பிள்ளைகளை வச்சிருக்கும் அம்மாக்களாகிய நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எனக்கே 2 பெண் குழந்தை இருக்குது. வெளியில் விடும்போது நம்ம கவனத்தோடு இருக்கணும். அவங்க கூடயே இருக்கணும். காலம் எவ்வளோ கெட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2 வயசு குழந்தைய கூட விடாத உலகம் இது. அப்படி இருக்கும்போது அந்த பையனோட வெளியில் போகிறதும் சாக்லேட் வாங்கி சாப்பிடுதுன்றதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இதை தெரிஞ்சிருந்தும் நீங்கள் ஏன் அதை பொண்ணுக்கிட்ட ஒரு அவேர்னஸ் கொடுக்காம விட்டீங்க? இப்போ பாருங்கள், இழப்பு உங்களுக்கு தான். இதை நினச்சி எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்மளோட குழந்தைய நம்ம பார்த்துக்காம இருந்துட்டு சிஎம் வா, போலீஸ் வா, எம்எல்ஏ வா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் வா, ஏற்று வீட்டுக்காரன் வான்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ப்ளீஸ் எல்லாரும் ஜாக்கிரதையாக குழந்தைய பார்த்துக்கங்க.